ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஃபுல் எமோஷனல் அண்ட் இன்ஸ்பிரேஷன் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வில்லேஜ் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜ்ல ஒருத்தர் உழுதுட்டு இருக்காரு, ஒருத்தர் ஓடி வராரு. தாமோதர் உனக்கு பையன் பிறந்திருக்காண்டான்னு சொன்னோன்னு இவர் ரொம்ப துள்ளி குடிச்சு சந்தோஷமா நேரம் எங்க போறாருன்னா சாராய கடைக்கு போறாரு. போயிட்டு அவர் எப்பவுமே குவாட்டர் குடிப்பார் போல, இந்த வாட்டி எனக்கு ஃபுல் வேணும்னு ஆடிக்கிட்டே கேட்கறாரு. அவர்கிட்ட அவர் எடுத்து கொடுக்குறாரு. பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே பிறந்த சந்தோஷத்தை விட எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி இவர் இருக்க சந்தோஷத்துல அவங்க எப்படி இருந்தாலும் தேவையில்லைன்ற மாதிரி இவர் உள்ள ஓடுறாரு. போய் குழந்தைய தூக்கி பாக்குறாரு. ஐயோ சந்தோஷம், என் குழந்தைய பிறந்துட்டான். இவனுக்கு என்ன பேர் வைக்க போறேன்னு தெரியுமா? இந்த இந்தியன் டீமோட கிரிக்கெட்டரோட நேம் ஸ்ரீகாந்த், அவர் பேர் தான் நான் வைக்க போறேன்னு சொல்லிட்டு பேர்லாம் வச்சுட்டு ஒரு நாள் துள்ளி குதிச்சுன்னு தூக்கி தூக்கி ஆடிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க ஒரு பாட்டி என்ன சொல்றாங்க, முதல் குழந்தைய ஒழுங்கா பாராணுமா. இவர் குழந்தைய பாருனா அது ஆனா பெண்ணான்னு பாக்குற இடத்துல பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டேன், இது என் பையன் தான், ஐயா ஜாலின்னு ஒரு டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாரு பாருங்க. சடனா ஒழுங்கா மூஞ்ச பாடுறா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. மூஞ்ச பார்த்தாதான் அவர் ரொம்ப ஷாக்காரு. என்னன்னா கண்ணு ரெண்டுமே வந்து பால் மாதிரி இருக்கு. அதாவது குழந்தை வந்து பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாம தான் பிறந்திருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா மனசே உடஞ்சிடாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அதை விட 100 மடங்கு சோகத்துல உட்காந்துட்டு இருக்காரு. வாங்கிட்டு வந்த சரக்கு சந்தோஷமா குடிக்கலன்னா சோகத்துல குடிச்சிட்டு மொத்தம் குடிச்சிட்டு அப்படியே ஒரு டயர்ல தூங்கிட்டு இருக்காரு. அப்ப சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை வந்து வளர்ந்து அதோட நரகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலா அந்த குழந்தை இப்பயே கொண்டுட்டனா சொர்க்கத்துக்கு போயிடுன்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க பாருங்க. இது அவங்க அப்பா மனசுல ஓடிட்டே இருக்கு. திடீர்னு குழந்தை அழுகுற சவுண்ட் கேட்டு கண் விழிச்சு பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா இவர் என்ன நினைச்சாரு தெரியல, போனாரு அம்மா பக்கத்துல இருக்க அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நேரா அவரோட சொந்த இடமான ஒரு இடத்துக்கு போயிட்டு குழி தோண்டி இந்த குழந்தைய போகலான்னு ஆல்மோஸ்ட் மண்ணு குழிக்குள்ள இறக்கிட்டாரு. அப்ப அவங்க அம்மா குழந்தை பக்கத்துல காணுமே தெரிஞ்சு ஓடி வராங்க. வேணாங்க அது ஏன் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க, நான் இன்னொரு பையன் கூட பெத்துக்கலாம், நல்லபடியா பெத்துக்கலாம், பட் இந்த குழந்தை ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுன்னு ரொம்ப கெஞ்சி கதறி அவரை மாத்திடுறாங்க. அவருக்கும் அது வந்து கொல்லணுன்ற எந்த மோட்டிவும் இல்லை இல்லையா. சோ இந்த அவரோட நோக்கம் என்னன்னா, வளர்ந்து இவன் கஷ்டப்படுறதை இவரால் பார்க்க முடியாம தான் இப்பயே செத்து போடுச்சுன்னா கொஞ்ச நாள் துக்கம் தானே அப்படிங்கிற தாட் தான் அவருக்கு. அவர் ஒய்ஃப் வேணும்னு சொன்னபோது இவருக்கும் மனசு கேட்கல. குழந்தைய கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த குழந்தைய சொல்லுது, நான் தான் ஸ்ரீகாந்த், எனக்கு கண்ணு தெரியாம நான் வளர ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே படத்தோட பேரை போட்டுட்டு பேர் போடும்போதே சில சீன்ஸ் மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இவர் இருக்காருல கண்ணு தெரியாம அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்காரு. ஒரு வயசுக்கு மேல அவங்க அம்மா மறுபடியும் இன்னொரு பிரெக்னெண்டா இருக்காங்க. வயிற்றுல குழந்தை வச்சுட்டு இவரும் வீட்டுல தட்டு மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. பட் அவங்க அம்மா அவங்கள கூடயே வச்சிருக்காங்க. இந்த துணி வச்சு கட்டி வச்சிருக்க மாதிரி கூடயே வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. குழந்தையும் பிறக்குது. அவங்க அப்பா ஃபுல் அன்பையும் வந்து அந்த பிறந்த குழந்தை மேல காமிக்கிறாரு. இவர் அதை அவங்க ஓரமா ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா நம்ம ஸ்ரீகாந்த் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட். அவர் அவங்க அப்பா ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. எந்த ஸ்கூல்னா நார்மல் ஆர்டினரி எல்லா பசங்களும் போவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் மாதிரி இருக்கு. அங்க போய் சேர்த்து விடுறாங்க. அங்க இவர் தான் டாப்பா இருக்காரு. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்க படிக்கிறாரு. எல்லாரும் படிக்கிறது மாதிரி தான் இவர் படிக்கிறாரு. என்ன டீச்சர் சொல்லி கொடுக்கறத இவர் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இவர் அந்த மாதிரி டீச்சர் ஒரு நாள் கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது பக்கத்துல இவர் தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குறாரு. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பக்கத்துல மகேஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க கிட்ட கேட்காரு, என்னடா இதோட ஆன்சர் என்னடா அப்படின்னு கேட்கும்போது அவன் பெக்கன்னு முழிக்கிறான் பாருங்க. அப்ப டக்குன்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது, சரி இதை இப்படி மைனஸ் பண்ணுங்க, அதை இப்படி மைனஸ் பண்ணுங்க, இதை இப்படி ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்றாரு. அது சொன்னோன்னே அதுதான் கரெக்ட் ஆன்சர், போடா மகேஷ் அவங்க கிட்ட 10 கத்துக்குன்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்றுட்டு மகேஷ்க்கு தண்டனை கொடுத்துறாரு பாருங்க. இவனும் வெளியே போய் நின்னுறான். அதுக்கப்புறம் பிடி பீரியட் போல எல்லாரும் வெளியே போய் விளையாடும் போது ஸ்ரீகாந்த் மட்டும் ஒரு கிளாஸ்க்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த மகேஷ் பையன் என்ன வரான், அன்பா பேசி, என்னடா நீ கிரிக்கெட் பிள்ளையே வாட விளையாடலான்ட்டு ரொம்ப நல்ல பையன் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அவர் பால் அடிக்கும் போது கரெக்டா அவர் மூஞ்சிலே பால் தூக்கி அடிச்சுட்டு, ஏன்டா என்ன சிரிக்கிறிய, நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன அந்த ஆளு சார் திட்டும் போது, உனக்கு தான் எல்லாம் தெரியும்னா நீ உன்னோடய வச்சுக்க வேண்டியதானே, நீ எல்லாம் கண்ணு தெரியாத பிச்சை எடுக்க மட்டும் தான் நீ லாக்கி, வேற எதுக்கும் லாக்கி கிடையாது, சும்மா என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காது, பிச்சைக்காரா பிச்சை எடுக்கிறது எப்படி கத்துக்கொண்டு இவரை ரொம்ப ஹார்ட் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. கூட தான் தம்பி இருக்காரு. பட் அவர் என்ன பண்ண முடியும், சின்ன பையன் இல்ல, இவங்களை விட சின்ன பையன். அவரும் பயந்து ஓடிடாரு. போய் அப்பா கிட்ட சொல்றாரு. அப்பா கிட்ட என்ன சொன்னா, வாடா இன்னைக்கு அவனை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கூட்டிட்டு வராரு பாருங்க. இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவனை எப்படி பாத்துக்க நான் பாத்துக்கிறேன், நீங்க எனக்காக யார்ட்டையும் போய் சப்போர்ட்டுக்கு நிக்க வேணாங்கிற மாதிரி ஸ்ரீகாந்த் சொல்லி முடிக்கிறாரு. சோ இந்த மாதிரி சண்டை நடக்கிறது அந்த ஸ்கூல்ல அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பாத்துட்டதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி ஆர்டினரி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு பதிலா அவன மாதிரியே இருக்க பசங்க ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு மட்டும் தான் அங்க டீச் பண்ணுவாங்க. சோ நீ அவனை அங்க கொண்டு போயிட்டேன்னா அங்க இருக்கவங்க யாரையும் இவனை வித்தியாசமா பார்க்க மாட்டாங்க. சோ அவன் இங்க இருக்கிற மாதிரி அங்க கஷ்டப்பட மாட்டான்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவும் கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. சேரும் போதே ரொம்ப கைண்டா தான் சேர்த்து உள்ள விடுறாங்க. தாமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அங்கதான் நம்ம ஜோவையும் காமிக்கிறாங்க. அங்க அவங்க ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் கை போட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது இவரும் ஓடி வராரு பாருங்க. அப்போ வழியில வந்து ஒரு சேர் வைக்கிறாங்க. இவர் அதை தடுக்கி கீழே வந்து, யாரா இந்த சேர் இங்க வச்சதுன்னும் போது அப்போ ஜோ சொல்றாங்க, நான் தான் இங்க வச்சேன். ஏன் டீச்சர், நாங்க தான் கண்ணு தெரியாம இருக்கோம், எங்களுக்கு ஏன் இப்படி வச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, கண்ணு தெரியலனாலும் உனக்கு நீயே உன் கையை உதவியா
வச்சுக்கணும், எல்லா டைமும் உனக்கு சப்போர்ட் கால் வர மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி உனக்கு சப்போர்ட்டிவா இது இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக் ஒன்று கொடுக்குறாரு. வாக்கிங் ஸ்டிக்கை எப்படி யூஸ் பண்றதும் அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. இவர் அப்படியே வராரு. அப்படியே ஒரு சின்ன மைல்டு சாங் மாதிரி போட்டுட்டு அந்த ஸ்கூல் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்னா கண்ணு தெரியாதவங்களுக்குன்னு ஒரு புக்ஸ் கொடுப்பாங்களே, ஒரு மாதிரி டாட் டாட்டா இருக்கும். ஸோ அந்த புக்கு இவர் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர், கண்ணு தெரியலனா கூட கம்ப்யூட்டர்ல இருக்கிறத எப்படி கத்துக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத அந்த ஸ்கூல்ல ஆல்மோஸ்ட் டீச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி டீச் பண்ணும்போதே ஸ்ரீகாந்த் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஸ்கூல்ல ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் பையன் மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்படி ஒரு நாள் தான் இவர் சாப்பிட்றதும் காமிக்கிறாங்க. அங்க எலக்ட்ரிஷியன் வேல்ஸ், அதாவது வாட்டர் வரும் இல்லையா, பியூரிஃபைங் வாட்டர், அது வேலை செய்யல, அது எப்படி இவர் ரிப்பேர் பண்றாரு. ஸோ சின்ன சின்ன சீன்ஸ்லாம் அந்த பாட்லயே மொத்தமா காமிச்சு முடிச்சிடறாங்க. இது முடிஞ்ச உடனே அங்க ஒரு ஃபேர்வெல் டே, ஆனுவல் டே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆனுவல் டேல வந்து பேச சொல்றாங்க நிறைய சீஃப் கெஸ்ட். அதாவது அது வந்து ஒரு சேரிட்டியான ஒரு ஸ்கூல், சேரிட்டி டொனேஷன் வாங்குற மாதிரியான ஒரு ஸ்கூல் தான் அது. ஸோ அங்க சேரிட்டி கொடுக்குறாங்களே, பணம் கொடுக்குறவங்க வந்து அங்க உட்காந்துருக்காங்க சீஃப் கெஸ்டா. அவங்க கிட்ட வந்து இவர் பேச சொல்றாரு பிரின்சிபல். அப்போ சொல்றாங்க ஸ்ரீகாந்த் இந்த ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட் சார், இவன் ரொம்ப பிரில்லியன்டான பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கூப்பிட்டு வந்து பேசணும்னா இவர் என்ன பண்றாரு, கலாச்சி விட்டுறாரு. அந்த பிரின்சிபல் என்னன்னு சொல்றாருன்னா, எங்க கிச்சன்ல மட்டும் கறி குழம்பு ஸ்மெல்லா வரும் சார், எங்களுக்கு கண்ணு தான் தெரியாது, பிரின்சிபல் எங்களுக்கு மூக்கம் இல்ல நினைச்சுக்கிட்டாரு போல. கிச்சன்ல இருந்து கறி குழம்பு ஸ்மெல் வரும், ஆனா எங்களுக்கு போறது நார்மல் சாம்பார் சோறு தான். பட் அது எப்படின்னு தெரியல, நீங்க கொடுக்குற முழு டொனேஷன்ல பாதிக்கு பாதி தான் பசங்களுக்கு வருது, மீதி ஃபுல்லா ஒரு பேக்கெட்டுக்கு தான் போகுதுங்கிற மாதிரி இப்படி பேசி விட்டுறாரு. கட் பண்ணா ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி பேசினா யார் வச்சிருப்பாங்க, அடிச்சு வெளியே தட்டி விட்டுறாங்க. இந்த பிரின்சிபல் என்ன பண்ணிடுறான், பிளைண்ட் ஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்களே, அதை வச்சு இவர் வெளியே தட்டி தட்டி வரும்போது இது கூட ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி தான்டா போடாடே அப்படிங்கிற மாதிரி அதை புடிங்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தள்ளி விட்டுறாரு. இவரும் புது டெக்னிக்கா கையை நீட்டி சொடக்கு போட்டு வெளியே வர மாதிரி வந்துட்டே இருக்காரு. எவ்வளவுதான் வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டே இருக்கும்போது ஒரு நாய் ஒண்ணு கத்துது. இவர் டிஃபரெண்டா வர்றதை பார்த்துட்டு அந்த நாய் கத்துனே இவர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுறாரு. எந்த வழியில போகிறதுனே தெரியல, கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி நடு மெயின் ரோடுக்கு வந்துடுறாரு. ஒரு ரவுண்ட் ஆன மாதிரி இருக்கு, சுத்தி சுத்தி போறது. ஒவ்வொருத்தன் பைத்திய மாதிரி வளைஞ்சு வளைச்சுலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு ஆள் உள்ள மாட்டிருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல, அவ்வளோ இதுவா ஓட்டுறாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, கிராஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தாண்டி வருவார் பாருங்க. ஒரு கார் வந்து டக்குன்னு சன் பிரேக் அடியே, உன் கண்ணு தெரியலடா அப்படின்னும் போது, அப்போ பக்கத்துல இருக்கவங்க வயசு நிஜமாலே அவனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னும் போது, இந்த பையா இதை 10 ரூபா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பிச்சை போடுறாங்க. இந்த காசை வாங்கின உடனே இவருக்கு ஸ்ட்ரெயிட்டா மகேஷ் சொன்னதான் ஞாபகம் வருது. நம்ம எவ்வளவுதான் படிச்சு முன்னேறினாலும் நம்மள பிச்சைக்காரங்களை மட்டும் தான் இவங்க பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே ரொம்ப அழுது கஷ்டப்பட்டு இவங்களுக்கு கால் பண்றாங்க. ஜோதிகாக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னா, ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இவனை அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க அவன் எப்படி ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கெஸிங்ல வராங்க. பார்த்தா அந்த ரவுண்ட் ஆனல உட்காந்து கலந்து கதறிட்டு இருக்காரு. அதே விஷயத்த வந்து ஜோ கிட்டே சொல்லும்போது, நான் பிச்சை எடுக்க விரும்பல, நான் பிச்சை எடுக்க விரும்பலன்னு போது, நீ பிச்சை எடுக்க வேணாம் வாடான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டு போறாங்க. அவங்க அப்பா அம்மா கால் பண்ணி, அவன் ஸ்கூல்ல இல்ல என் கூட தான் இருக்கான், இனி அவனோட வளர்ச்சிக்கு முழு பொறுப்பு நான் தான், அவன் படிப்புக்கும் முழு பொறுப்பு நான் தான்ங்கிற மாதிரி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அவங்களும் ஒரு டீச்சர் தானே அந்த ஸ்கூல்ல. சோ இவங்க நார்மலா பார்த்து படிக்க முடியும்ன்றனால இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக அவனை வந்து இந்த பிளைண்ட் ஸ்கூல்ல போட்டாதானே அவங்களும் ட்ரீட் பண்றாங்க. நீ நார்மல் ஸ்கூல்லயே படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்மிஷனும் வாங்கி கொடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றாங்க. பிசிக்ஸ்க்கு இந்த ரெக்கார்ட் எடுத்துக்கோ, அதாவது அந்த சிலபஸ் மொத்தமா அந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ல இருக்கிறாங்க. கேட்க இவரும் மெமரைஸ் பண்ணிக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. திருப்பி இவரும் சொல்றாரு. அதே மாதிரி அந்த பிளைண்ட்ல எக்ஸாம் எழுதுவாங்க, இவங்க சொல்ல பக்கத்துல இன்னொரு ஆள் எழுதுவாங்க. அதே மாதிரி இவரும் முடிக்கிறாரு. 10th 98% மார்க்ஸ் எடுத்து இவர் ஸ்கோர் பண்றாரு. ஆனா இவருக்கு என்ன படிக்கணும்னு ஆசை இருக்கு, என்ன குரூப் எடுக்கணும்னு கேட்கும்போது நான் சயின்ஸ் குரூப் தான் படிக்கணும் போது ஜோ ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, சயின்ஸ் குரூப்புக்கு பிளைண்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு அலோட் கிடையாதுப்பா, நம்ம நாட்டுல அதுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்குன்னும் போது, அப்போ கேஸ் போடுங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்மளே பிரேக் பண்ணலான்ற மாதிரி இவர் கேஸ் போடுறாரு. கோயஸ் கோர்ட்டுக்கும் வருது. யாருக்கும் கேஸ்னா ஸ்ரீகாந்த் போலாவுக்கும் எஜுகேஷன் சிஸ்டம், இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமுக்குமே இவர் வந்து கேஸ் போடுறாரு. அப்படி கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எதிர்கட்சி வக்கீல் அவர் என்ன சொல்றாரு, இப்ப சயின்டிஸ்ட் நிறைய பேர் கண்ணு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களால இது பண்ண முடியும், அதாவது ஏதாவது புதுசாக இன்வென்ஷன் பண்ண முடியுங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது நியூட்டனை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் பேசுறாரு. ஸோ அதே நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சா கிராவிட்டி, ஸோ அவர் அதை கண்டுபிடிக்கல ஃபீல் பண்ணாருங்கிற மாதிரி இவர் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி அங்க இருக்கிற ஜட்ஜை வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இவர் பண்ணிடுறாரு. இவர் பண்ணோடனே அப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, அவ்வளவு சண்டை போட்டு நீ அந்த சயின்ஸ் படிக்கலன்னு யாருப்பா கேட்டா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இவர் சொல்றாரு, நீங்க சார் இவ்வளவு படிப்பு இருக்கும்போது நீங்க ஜட்ஜ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னும் போது எனக்கு இஷ்டம் இருக்கு, அதனால அதே மாதிரி தான் எனக்கும் இஷ்டம் இருக்கு சார், அதனால நானும் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது ஜட்ஜால வேற பேச முடியல. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப இம்ப்ரெஸும் ஆயிட்டாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, ஓகேப்பா நீ படிக்கலான்றதுக்கு உன் ஸ்கூல் எந்த ஸ்கூல் நீ ஜாயின் பண்ண நினைக்கிறியோ அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அடுத்த ஹியரிங் இங்க வந்து அவர் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா இந்த கேஸோ எந்த பிரச்சனையும் இல்லாம முடியும்பா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி அமுச்சு விடவே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸோ கேஸ் அடுத்த வாய்தா வர்றதுக்கு எப்படியோ ஒரு 1.5 to 2 மாசம் ஆகும்ட்டு அந்த டைமுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த சிலபஸும் இவர் மெமரைஸ் பண்றாரு. ஸோ அடுத்த நாள் அந்த ஹியரிங்கும் வருது. வேற ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் ஒருத்தர் வராரு. அவர் வந்து
தம்பி நீ போட்டிருக்க கேஸே வேல்யூபிள் இல்லாத ஒரு விஷயம், டைம் வேஸ்டான ஒரு டைம். ஏன்னா இந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் படிக்கிற புக்குங்களுக்கு பிசிக்ஸ் புக்ஸ் எடுத்து வந்து இவர் கையில் கொடுத்துட்டு இந்த புக்கு தான் சிலபஸ், இந்த புக்கு உன்னால படிக்க முடியுமா அப்படின்னும் போது அதுக்கு பதில் ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா, அவர் கண்ணு தெரியாம படிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு புக் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இந்த புக்கு உங்களால படிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பாக்க இதெல்லாம் எங்கிட்ட கொடுத்து என்னால எப்படி, அதே மாதிரி தான் சார் இந்த புக்கு என்னால எப்படி படிக்க முடியும், சோ இந்த சிலபஸ் மொத்தமா நான் அப்படி படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ கேஸ்லயும் ஜெயிச்சு வெளியே வராங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா. அதே மாதிரி அந்த ஸ்கூல்லயும் அவங்க ஜெயிக்கிறாங்க. இதே மாதிரி போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இவங்க கண்ணு தெரியலனா கூட கிரிக்கெட் டீம் மாதிரி அங்க ஒன்று இருக்கு போல, அந்த டீம்லயே இவர் ஜாயின் பண்றாரு. அதுலயும் இவர் டாப் மேட்சா செலக்ட் ஆறாரு. எதனா இந்தியன் டீம்லயே இவர் செலக்ட் ஆறாரு. ஸோ அந்த சந்தோஷத்தை அப்பா கிட்ட சொல்றதுக்காக வண்டியில பஸ்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்போ மகேஷ்னு ஒருத்தன், அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல சண்டை போட்டான் தெரியுமா, அவன் வந்து ஏறி நின்னுட்டு, என்னடா சென்னையில போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கியா, ஐ மீன் ஹைதராபாத்ல போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டியா, இந்த பையன் ஃபுல்லா பிச்சை எடுத்து பண்ணதான் வச்சிருக்கேன் மாதிரி இவன் ரொம்ப அவதூறா பேசுறான் பாருங்க. இவர் ஸ்ரீகாந்த் எதுவுமே பேசாம கம்முன்னு இருக்காரு. அப்போ பஸ் கண்டக்டர் வந்து, என்னப்பா பஸ் டிக்கெட் 3 ரூபா, என்ன 2 ரூபா கொடுக்குறேன் போது, நானே தான் போயிட்டு வந்தேன், இவ்வளவுதான் இருக்குன்னா 1 ரூபா இருந்தா குடியில கீழே இறங்கி போடா அப்படின்னு அவர் திட்டாரு பாருங்க. அந்த 1 ரூபாய் காசை ஸ்ரீகாந்த் அவர் கையில பிச்சை போடுற மாதிரி போடுறாரு. அவனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிடுது. ஸோ அங்க சீனை கட் பண்ணி ஒரு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட சொல்றாரு, எனக்கு கண்ணு தெரியாது, என்னால இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஆக முடியாது நீங்க நினைச்சீங்களப்பா, உங்க கனவை நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஷர்ட் ஒன்று காமிக்கிறாரு. அதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் சீன்ல குடிச்சாரு தெரியுங்களா, குவார்டர் வேணா ஃபுல் வேணும்னு ஆடிட்டு அதே மாதிரி போறாரு. வாங்கி குடிச்சு பிறந்த குழந்தை எப்படி தூக்கி அவர் கொஞ்சிட்டு இருந்தாரு ஒரு டைம், அதே மாதிரி தன் பையன் வளர்ந்த பையனை கையை பிடிச்சி டான்ஸ் ஆடி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கொல்லலான்னு புதைக்க போன குழந்தை இந்த மாதிரி பண்ணி அவர் சந்தோஷப்படுறாருன்ற மாதிரி அவங்க சந்தோஷப்படுறாங்க. கட் பண்ணா இவங்க இங்கே தான் வராங்க. ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் நடக்குது. 96% எடுத்து இவர் பாஸ் ஆகுறாரு. பாஸ் ஆனோடனே இந்த விஷயத்தை கொண்டு வந்து அப்படியே ஜட்ஜி கிட்ட சொல்றாரு. அவர் தானே படிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்தாரு. ஸோ ஜட்ஜ் கிட்ட கொண்டு வந்து சொல்லும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஒன்று நடக்குது போல, அந்த மூமெண்ட்டுக்கு எனக்கு ஒரு சீட் வாங்கி தாங்க சார், என் பையன் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் புரியுதுப்பா, பட் சீட் இல்லை, சீட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் பேசி ஃபோன் வைக்கிறாரு. அப்போ ஸ்ரீகாந்த் கேட்குறேன், என்ன சார் அப்படின்னா, லீட் இந்தியன் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்றாரு. வெரி டாப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த இயரோட டாப் ஸ்டூடெண்ட்ஸை தான் அவர் மீட் பண்ணுவார். ஸோ அதுக்கான மீட்டிங் போது எனக்கு ஒரு சீட் அங்கே கிடைக்குமா, நம்ம ஸ்ரீகாந்த் கேட்டு கிடைக்காம இருக்குமா. ஸோ அவரும் அந்த இடத்துல உட்கார்றாரு. அங்கே இருக்கிறவங்களாம் அப்துல் கலாம் ஐயா நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா என்ன கேட்பாங்க, ஃபியூச்சரில் நீங்கள் என்ன ஆக போறீங்க அப்படிங்கிறது மாதிரி. அந்த மாதிரி எல்லா பசங்களும் வந்து, நான் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஆக போறேன், ஃபிலிம் மேக்கர் ஆக போறேன், நான் வந்து இப்படி ஆக போறேன் அப்படி ஆக போறேன் சொல்லிட்டு வரும்போது, அப்போ ஸ்ரீகாந்த் கிட்ட மைக் மாதிரி வருது. அவர் என்ன சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியாத பிரசிடென்ட்டா ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு மைக் பாஸ் பண்ணிடுறாரு. அங்க இருக்கவங்களும் சிரிக்கிறாங்க. பட் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உட்கார்றத பார்த்துட்டு சார் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. திருப்பி அவங்கள்ட்ட மைக் கொடுத்து, என்னப்பா சொல்ற அப்படின்னும் போது, ஆமா சார் என் பேர் ஸ்ரீகாந்த், நான் தான் முதல் கண்ணு தெரியாத பிரசிடென்ட்டா ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது, நீ சொல்ற விஷயத்தை விட உன்னோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி போய் உட்கார்றாரு. இவர் அங்க போனோடனே இவர் ஸ்கூல்ல 96% இல்லையா, ஸோ இவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்துறாங்க. அந்த பாராட்டு விழால அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாரு, நான் தான் இவங்க படிக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண கோர்ட்ல கேஸ்ல அப்படின்னும் போது இவர் கம்மன் இருக்காரு. அப்போ ஜோ மேம் சொல்றாங்க, நீ எதுவும் தலையெடுக்காத கம்மன் இருக்கு, நடக்கிறது மட்டும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னும் போது, அப்போ இவர் பிரின்சிபல் சொல்றாரு, சார் நீங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எங்க ஜோ மேம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி அந்த சால்வை வந்து ஜோ மேம் போட சொல்றாங்க. ஸோ இவரும் ஜோ மேம் கிட்ட இருந்து வாங்கி அதை போட்டுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஸோ ஸ்கூல் முடிஞ்சிச்சு. ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன, காலேஜ் தான். ஸோ காலேஜுக்கு வந்து இங்க ஐஐடியில் இவர் வந்து ஃபில் பண்ண அப்ளிகேஷன் போடலான்னு நினைக்கும் போது ஐஐடி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. ஏன்னா இவர் வந்து பிளைண்டா இருக்கிறதுனால அதுக்கு அவங்க படிக்க அலோட் கிடையாதுன்னு போது, அப்போ ஜோ மேம் இன்னொரு ஒரு ஐடியா சொல்றாங்க. என்ன ஐடியா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இந்தியாவில தான் இது வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, பட் அப்ராட் சைடு அதாவது யூஎஸ்ஏ யூகே அங்கெல்லாம் போயிட்டேன்னா அதுக்கெல்லாம் ஒன்று ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் அங்கே அப்ளை பண்ணணுமான் போது, தாராளமாக அப்ளை பண்ணுங்க, நான் போய் படிக்கிறேன் போது, அப்போ இவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நீ அங்கே போயிட்டேன்னா இங்கே நீ ஃபுட்பால் ஐ மீன் கிரிக்கெட் விளையாடுறல, அந்த கிரிக்கெட் உன்னால விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால இவரும் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு எப்படி நான் தேவையில்லை, எனக்கு கண்ணு தெரியல ஒதுக்கி தூக்கி அடிக்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கும் இந்தியா தேவை கிடையாது, நான் அங்கேயே போய் படிக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணா ஒரு 4 டாப் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து இன்டர்வியூ கால் மாதிரி பண்றாங்க. 4 இன்டர்வியூலையும் இவர் சூப்பரா செலக்ட் ஆகுறாரு. அதுல மெயினா செலக்ட் ஆனது வந்து MIT அப்படிங்கிற ஒரு பெரிய காலேஜ்ல அவர் செலக்ட் ஆயிடுறாரு. ஸோ அவங்க டிக்கெட்லாம் அனுப்புறாங்க. இவர் ஃபிளைட்ல தானே டிராவல் பண்ணணும். ஸோ அதுக்கான எப்படி ஏன்னா இவர் கண்ணு தெரியாததுனால அந்த ஃபிளைட்ல என்னென்ன இருக்கும் ஏது இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவும் இவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இவர் காலேஜ்ல அங்கே தங்கி படிக்கிறதுக்கு வந்து தனியா காசு செலவு பண்ணலையே, அந்த காசுக்காக ஒரு பெரிய கம்பெனி கிட்ட போறாங்க. அவங்களும் ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன, நேரா ஃபிளைட்ல ஏறி போக வேண்டியதான். ஸோ அதுக்கு ஜோ மேம் தான் கொண்டு வந்து டிரா பண்றாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, மேம் என்னை வந்து மிஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன மிஸ் பண்ண போறேன், இனிமேவாது உன் தொலை இல்லாம நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா,
எனக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது, பட் என்னை சுற்றி இருக்கவங்க என்னை பிடிச்சவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறது என்னால் உணர முடியும். நீங்கள் அழுகிறது எனக்கு தெரியுது மேம் அப்படிங்கிறாங்க. அவங்க இப்போதான் ரொம்ப தேம்பி அழுகுறாங்க. ஏன்னா இவர் இங்கேருந்து அங்கே போகிறார் இல்லையா அப்ராடுக்கு. ஸோ அதுக்காக இதோட என்னடா ஆனந்த கண்ணீர் அவ்வளோதான் படம் இது பண்ண கிடையாது. இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஃப்ளைட்டில் போகும்போது போர்டிங் பாஸ் கொடுக்குற இடத்துல இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கண்ணு தெரியாதனால உங்களுக்கு கூட ஒருத்தர் கம்பெனி கொடுக்கணும், இன்னொரு ஆள் உங்க கூட வரணும், உங்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு அவங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களை ட்ராவல் பண்ண முடியும், இல்லைனா நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ண முடியாது ஃப்ளைட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல் வந்து அந்த மேனேஜர் சொல்கிறாரு. இதை கேட்டு இவருக்கு தலையில் இடி இறங்கின மாதிரி இருக்கேன்னா எம்ஐடியும் அந்த காலேஜ் சீட்டும் ரொம்ப போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன விஷயம் கூட போராடி வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது தான் அங்கே இதை யோசிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கெஞ்ச ஆரம்பிக்கிறார். நீங்கள் ப்ளீஸ் நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்கிட்ட எம்ஐடி ஆஃபர் லெட்டர் இருக்குது, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் எனக்காக ஒரு அஷூரன்ஸ் கொடுங்கன்னு சுற்றி அங்கே இருக்க எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஒருத்தருமே சட்டை பண்ணல. இவர் கூட்டு போய் ஒரு ஓரமா உட்கார வச்சுன்னு உட்காந்தோன்னே இவர் டக்குன்னு இவருக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆகுது. பக்கத்தில் 2 தட்டி பார்க்குறாரு. ரைட் சைடு லெஃப்ட் சைடு என்னென்ன இருக்குது, எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. போயிட்டு அங்கே மேனேஜர், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ இதான் என்னோட ஃப்ளைட்டு, என் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டேன், போர்டிங் பாஸ் கொடுத்துட்டு அவங்க வாங்கி பார்த்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரைட் சைடில் 3rd சீட் தான் என்னோட கார்னர் சீட் தான் என்னோட சீட்டுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டின நேராக கவுண்ட் பண்ணிட்டே வராரு. 18C இவரோட சீட் நம்பர். ஸோ 18 சீட்ஸை தட்டிட்டு வந்து திஸ் இஸ் மை சீட் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆல்ரெடி அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கவே, சார் இது என்னோட சீட், நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காரீங்களான்னு சொல்லும்போது ஸோ அவர் என்ன பண்றாருன்னா தள்ளி உட்காராரு. ஸோ இது எதுக்கு இவர் இங்கே நடிச்சு காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேனேஜர் வந்து சொன்னார்ல உங்களை தனியாக அலோவ் பண்ண முடியாதுன்றதுக்காக இவர் என்னால் தனியாக மேனேஜ் பண்ண முடியும், எனக்கு துணைக்கு யாரும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் ப்ரூவ் பண்றாரு. அதே மாதிரி மேனேஜரும் அலோவ் பண்றாரு. இவரும் போய் அமெரிக்கால வந்து இறங்குறாரு. இறங்கினோடனே காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டே. பட் இந்தியாவில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நீ படிக்கிறதுக்கு தனியாக ஒரு புக் அடிச்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களே. பட் அங்கே அப்ராட்ல இவர் படிக்கிறதுக்கு இவருக்காக மட்டும் ஒரே ஒரு பிளைண்ட் புக்கை அவங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உன்னோட ஃபர்ஸ்ட் இயர்க்கான ஃபர்ஸ்ட் சிலபஸ் புக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அவரே அவர் வாயில சொல்றாரு, இங்க இருக்க மக்கள் யாருமே என்ன வித்தியாசமாவே பார்க்கல, எல்லாருமே அவங்களுக்கு கூட ஒரு சகஜமான ஒரு மனுஷனா தான் என்ன பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. படிப்பு ஒரு பக்கம் போது இதுல இவருக்கு லவ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. என்ன லவ் பார்த்தீங்கன்னா, அது ஹைதராபாத்ல இருக்கு. இவர் அப்ராட்ல போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு. அப்ராட்ல போயிட்டு சென்னை கிரிக்கெட் டீம்ல இருந்தார் இல்லையா இவர் ஹைதராபாத்ல. ஸோ அந்த கிரிக்கெட் டீம் அந்த மாதிரி விஷயம் இவரை பத்தின ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வந்து மேகசின்ஸ்லயும் கூகுள்லயும் இவங்க சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இவங்க பேர் வந்து ஸ்வாதி. ஸோ இவங்க ஸ்ரீகாந்தை பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு இவங்களுக்கு அவர் மேல ஒரு லவ் வருது. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இன்ஸ்டால கொடுக்குறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க, ஃபோன் கால் வரைக்கும் கான்வர்சேஷன் போகுது. அப்போ ஒரு நாள் தான் ஸ்வாதி என்ன சொல்றாங்கன்னா, நானும் அமெரிக்கா ஒரு நாள் வரப்போறேன் என்னோட மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்போ வரப்போறேன் அப்படின்னும் போது இன்னும் நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. எங்க வரப்போறேன்னா, இவர் ஈஸ்ட்ல இருக்காருன்னா அவங்க டோட்டலா வெஸ்ட் கோஸ்டல் பக்கம் போறேன் அப்படின்னு ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னும் போது அப்போ இவங்க சொல்றாங்க, உனக்கு தான் லாங் டிரைவ்னா பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கல அப்படின்னும் போது ஆமா, இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் அப்போ ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ லாங் டிரைவ் இங்க இருந்து அது ரொம்ப லாங் இல்லையா. ஸோ அங்க டிராவல் பண்ணிட்டு போகும்போது ஒரு சின்ன பாட்டு மாதிரி வருது. கூட்டிட்டு போய் இவங்க விட்டுட்டு வராங்க. விட்டுட்டு அது அந்த மாதிரி ஒரு 2 days வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ பாட்டெல்லாம் முடிஞ்சு ஜோ மேம் ஒரு கால் பண்றாங்க. என்னடா ஒரே பிஸியா இருக்க போலியா, காலேஜ் முடிஞ்சிருச்சா, எப்போ ரிட்டர்ன் வர போற இந்தியாக்குன்னும் போது நான் ஏன் மேம் ரிட்டர்ன் வரணும், கேம்பஸ் இன்டர்வியூஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்டர்வியூஸ் வருது, எனக்கு தெரிஞ்சு நான் சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா இந்தியாவுக்கு வர மாதிரி இல்லையானும் போது நான் ஏன் இந்தியாவுக்கு வரணும், இந்தியா தான் என்ன வேணாம் தூக்கி போட்டுச்சுல, நான் இனி இந்தியாவுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஜோ மேம் ரொம்ப பெருசாரியா அவங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் அவர்கிட்ட ஏதோ ஆர்கியூ பண்ண மாதிரி பண்ணாம உன் இஷ்டம் தான், உன்னோட இன்டர்வியூக்கு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அப்போ பக்கத்துல ஸ்வாதி இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்றாங்க. ஏன் போற அப்படின்னும் போது இல்ல நீ தான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிட்ட, பட் நான் அப்படி கிடையாது, நாங்க போயிட்டு தான் வந்து இங்க படிப்பேன், எனக்கு இந்தியாவை விட்டு வர எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீ ஒரு ஸ்ரீகாந்த் நீ அங்கிருந்து இங்க வந்துட்ட, கண்ணு தெரியலனாலும் நிறைய விஷயம் பண்ணி நீங்க வந்துட்ட, உன்ன மாதிரி அங்க எத்தனை பேர் இந்தியாவில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீ ஒரு முன்னுதாரணமா இருந்தா அங்க இருந்து தானே நீ வேலை செய்ய முடியும், நீ இங்க பாட்டுட்டு இங்க வந்துட்டேன்னா உனக்கு இங்க என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாங்க. இவங்க பேசுறதுல இவரும் ஓகே கரெக்ட் தான் அவருக்கு சொல்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஃபிளைட்ல இவரும் இந்தியாவுக்கு வந்து சேர்றாரு. இந்தியாவுக்கு வந்து நேரா ஜோ மேம் வீட்டுக்கு போய் தான் கதவு தட்டுறாரு. ஜோ மேம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இவங்க நேரம் எங்க போறாங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு தனியா ஒரு கமர்ஷியல் ஏரியா. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க கம்ப்யூட்டர் சென்டர், இது இவங்கள மாதிரி கண்ணு தெரியாம இருக்கவங்களுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சென்டர் ஓபன் பண்ணானா அவன் ஊர்பட்ட விலை கேட்கறான். 4 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு 50,000 ரூபாய் வாடகை மாசம் கொடுத்துருந்தா இவங்களுக்கு பட்ஜெட் அந்த அளவுக்கு போகாது. இவங்க வீட்டுல வந்து யோசிக்கும் போது என் வீடே சும்மா தாண்டா இருக்கு, நீ இந்த வீடை யூஸ் பண்ணிக்க, மொட்டை மாடியில வந்து நம்ம கிளாஸ் நடத்திக்கலான்றாங்க. ஸோ என்னடா பேர் வைக்க போற,
போறேன்னு ரொம்ப ஜாலியா பேசும்போது என் பேர் தான் வைப்பேன் அப்படின்னும் போது ஜோ சொல்றாங்க ஐடியா எந்த வீடு எந்த பொருள் எந்த எல்லாம் எந்த ஆனா பேர் மட்டும் உண்டா சரி அப்படியே ஒன்று போடான்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு போர்ட்ல ரெடி பண்ணும்போது ஸ்ரீ தேவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸ்ரீனா ஸ்ரீகாந்த், தேவினா தேவிகா. ஸோ இதை பார்த்து ஜோ மேம் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிளாஸ் வருது. பட் ஒரு 3 மாசத்துலயே பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருந்து 2 பேர் தான் போயிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா என்னதான் நாங்க படிச்சாலும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததுனால நாங்க இந்த படிப்பை நாங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராமலே நிற்கிறாங்க. அப்பதான் ஜோ மேம் வந்து சொல்லும் போது ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு நம்மளே வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் முடிவு பண்றாரு. என்னடா பண்ண போறேன்னு போது பேப்பர் கார்பேஜ் பேக் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்பீச் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ற விதமா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றதுன்னா ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இவரை பார்த்தோன்னே இவர் ரொம்ப குஷியாயிராரு. வா 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 உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இவரை ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தாரு அந்த விஷயம் பசங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இவரும் போய் பக்கத்துல உட்காரும் போது என்னப்பா எப்படி இருக்குன்னும் போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ என்னோட ஹீரோ தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா அப்படின்னு பேசும்போது நான் ஹீரோ இல்ல சார் நான் ஒரு குப்பை தொட்டி அப்படின்ட்டு நடந்ததை சொல்றாரு. என்ன நடந்திருக்குன்னா இவர் இந்த கார்பேஜ் பேக் பண்றேன்னு சொன்ன உடனே இவர் நிறைய இடத்துக்கு போய் வேலை வாய்க்காக கேட்க போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியாதவங்களுக்கு வேலை நீங்க கொடுக்கலாம், அவங்களாலேயும் அவங்கள மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அவங்க இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல உன்னை நீ பாத்துக்கோப்பா, ஐ மீன் இவர் ஸ்லிப் ஆயிடுவாரு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க என்ன சொல்ல முதல்ல நீ உன்னை நீ பாத்துக்கோப்பா, இதெல்லாம் நீ தலையிடாதுங்கிற மாதிரி அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. ஸோ நான் குப்பை பண்ணதா லாக்கின்னு சொல்லி என்ன திட்டுறாங்க சார், அதனால நான் ஒரு குப்பை அப்படின்னும் போது அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு, பி குட் டூ குட், அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் நான் இருக்கேன், நீ ஒரு கம்பெனி ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறியா கம்பெனி ஓபன் பண்ணு, அதுக்கு என்னால முடிஞ்சு என்னோட சம்பளத்துல இருந்து நான் சேவ் பண்ண அமௌண்ட் என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் ஒன்று போட்டு கொடுக்குறாரு. இங்க கட் பண்ணா இவர் மறுபடியும் இன்னொரு இன்வெஸ்டர் வேணும் இல்லையா, அதனால ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மீட் பண்ண வராரு. அவர் வந்து இவர் கண்ணு தெரியாத ஒரு காரணத்துக்காக தான் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவரை மீட் பண்ணும்போது இவர் கை ஷேக் பண்றாரு. ரவி என்ன பண்றாரு ஹாய் ஸ்ரீகாந்த் சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்றது இவருக்கு ரொம்ப பிடிச்ச போது அப்ப அவரே எக்ஸ்பிரஸ் பண்றாரு இந்த மாதிரி என்ன யாரும் ஹேண்ட் ஷேக் பண்ணது கிடையாது, எல்லாரும் வந்து ஹாய்னு வாயில தான் சொல்லுவாங்க, நீங்க ஹேண்ட் ஷேக் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நீங்க என்ன சக மனுஷனா பாக்குறீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்றாரு. ஸோ இவங்க 2 பேர் பேசிட்டு வராங்க. அப்ப இவங்க பிளான் இவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கார்பேஜ் பேக் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற இந்தியால ட்ரெண்டிங் எதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல், அதாவது பேட்டரிஸ்ல ஓடுற கார் பைக் ரோபோட்டிக் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னும் போது இவர் கொண்டாந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஓகே இப்போ ஒரு கார் பண்றோம், உன் கார் இப்போ வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் பேட்டரி வந்து மாத்தணும்னா அந்த மாத்த வேண்டிய பேட்டரி நீ எங்க போய் டிஸ்போஸ் பண்ணுவேன்னு கேட்கும்போது குப்பை தொட்டியில. ஸோ அந்த குப்பை போடுறதுக்கு தானே நான் என்னோட பேக் நான் கொடுக்குறேன், ஸோ அதுக்கு இது ஒன்றும் குறைச்சது கிடையாதுங்கிற மாதிரி இவர் வேலிட் பாயிண்ட் எடுத்து நிக்க வைக்கிறாரு. ஸ்ரீகாந்த் கிட்ட பேசினா யாராலையும் தோக்கவே முடியாது. ஸோ ரவியும் விழுந்துறாரு. இவரும் கார்ல கூட்டிட்டு போகும்போது என்ன பேசுறாங்கன்னா உனக்கு நீ என்கிட்ட எவ்வளவு பணம் எதிர்பார்க்கணும்னா ஒரு 8 கோடி எனக்கு தேவைப்படுது. சடன் பிரேக் அடிக்கிறாரு பாருங்க. அப்போ ரைட் சைட்ல 2 பேர் கண்ணு தெரியாதவங்க பிச்சை எடுக்கிறாங்க. அப்போ இவர் ரவி திரும்பி பாக்குறாரு, அப்படியும் இருக்காங்க கண்ணு தெரியாதவங்க இப்படியும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சிட்டே ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்க போகும்போது அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா இப்போ அவங்களுக்கு காசு கொடுக்க போறியா அந்த காசு என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு உங்க 2 பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிடுறாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா எங்களை மாதிரி இருக்க ஆளுங்களுக்கு உங்க பணம் தேவையில்ல, எங்களுக்கு வேலை தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு சேர்க்கறதுக்கு போறாரு. ரவியும் ஒத்துக்கிறாங்க. ஒரு ஃபேக்டரிக்கு தான் போயிட்டு இருக்காங்க, வேலைக்கு வாங்க போற ஃபேக்டரிக்கு. இன்னொரு விஷயம் மெயின் ரவி ஒத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கொடுத்தாரு தெரியுமா ஒரு செக் 25 லட்சம் ரூபாய் அவர் செக் கொடுத்திருப்பாரு. அவர் லைஃப் டைம் ஃபுல் சேவிங்ஸுமே அதை எடுத்து ரவி கிட்ட காமிச்ச அப்புறம் தான் இவரும் இவரை நம்பி பணம் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகுவாரு. ஸோ ஒரு ஃபேக்டரி கொண்டு போய் காமிச்சு அந்த மிஷின் ஆன் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஸ்ரீகாந்தே ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவரும் பரவாயில்லையே உனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கானு, ஆமாமா உன் கார்ல வரும்போது கூட பார்த்தேன் ஏர் பியூரிஃபையர் கூட நீ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க. ஸோ ஃபேக்டரி வாங்குறாங்க. போலன் சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த பேரோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா தான் சொல்லியிருப்பாரு பி குட் டூ குட் அப்படிங்கிற மாதிரி நீ இரு அப்படிங்கறது அதோட அர்த்தம். இவர் சொன்னோன்னே இவரும் போலண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்றாரு. ஒரே வருஷத்துல கடகடன்னு வளர்ந்து வரணும் அப்படின்ட்டு கனவுலாம் கண்டுட்டு இருக்காங்க. இப்போ ஃபேக்டரி ஆரம்பிச்ச உடனே ஒரு மிஷின் ஆன் பண்றாங்க. ஒரு புது ஆர்டர் ஒன்று வருது. மிஷின் ஆன் பண்ணும்போதே டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா இபி பிரச்சனைன்னு ஒன்று வந்து நிக்குது. அந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஹேண்ட் ஃபேக்டரி தானே. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த ஓனர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இபி பில்ல கட்டாமலேயே பெனால்டி மேல பெனால்டி மேல பெனால்டி போட்டு இப்போ அது 87 லட்சம் ரூபாய்க்கு வந்து நிக்குது. அது பெனால்டி வட்டி குட்டிலாம் போட்டு 1 கோடியே 3 கோடியே நான் 3 லட்சமோ 4 லட்சமோ இது கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரி இவங்க ரவியும் ஸ்ரீகாந்தும் நேரா வந்து இபி ஆஃபீஸ்ல பேசுறாங்க. இபி ஆஃபீஸ்ல பேசும்போது அவர் என்ன சொல்றாருப்பா இந்த விஷயத்த சொல்றாரு உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் இது பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தர் காஃபி கொடுக்க ஒரு ஒருத்தர் கிளர்க் அவர் வந்து என்ன சொல்றாரு ஸ்ரீகாந்த் சார் நீங்களா சார் நீங்க எங்க கடவுள் சார் என் குடும்பத்துக்கே இலக்கியத்தை வச்ச தெய்வம் சார் நீங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன சார் பண்ணணும் போது என் மகனுக்கும் கண்
கண்ணு தெரியாது, கோர்ட்ல நீங்க போட்ட கேஸ்னாலதான் என் பையன் இப்போ சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கான், நீங்க எங்க குடும்பத்துக்கே கடவுள் சார் அப்படிங்கிறாரு. ஸோ இதை கேட்ட அந்த இபி ஆஃபீஸர் என்ன பண்றாரு, கொஞ்சம் இறங்கி வந்து சரி ஓகே 1 year உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள இந்த கடன் பெனால்ட்டி நான் மேக்ஸிமம் வட்டியை மட்டும் நான் நிறுத்த பாக்குறேன், ஏன்னா வட்டி கட்ட வேண்டியது உங்க அவசியம் கிடையாது, நீங்களும் ஏமாந்துருக்கீங்க நானும் ஏமாந்துருக்கேன், ஸோ நான் அதை வந்து குறைக்க பாக்குறேன், பட் அந்த இபி அமௌண்ட் மட்டும் நீங்க கட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்னு வராங்க. ஸோ ஆர்டர் மேல ஆர்டர் வந்துட்டு இருக்கு, அதாவது கம்பெனி ரொம்ப ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. ஒரே வருஷத்துல சொன்ன மாதிரி இபி சார் கிட்ட போய் அந்த பணத்தையும் கொடுத்து அடைச்சிடுறாங்க. ஸோ 1 year ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதுக்காக மீட்டிங்காக அதாவது பிரஸ் மீட்லாம் வந்து நிற்கிறாங்க. எதுக்குன்னா இவர் கண்ணு தெரியாம இவ்வளோ பெருசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று டெவலப் பண்ணியிருக்காரு இல்லையா, அதுக்காக பிரஸ் மீட் வச்சு பேசுறாங்க. ஸோ தேவிகா மேம் பேசுறாங்க, ஸ்ரீகாந்த் பேசுறாங்க, அப்புறம் ரவி கிட்ட கேட்குறாங்க, ஸ்ரீகாந்த் இப்படி வளர்ந்து வந்ததுக்கு நீங்க தான் சார் மெயின் காரணம், ஸோ நீங்க தான் மெயின் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பிரஸ்ல சொல்லும் போது அதை கேட்டுட்டு ரவி என்ன பண்றாரு, தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா அவங்க பையன் அங்கே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி விளையாடிட்டு இருப்பான். அவனை தூக்கத்துக்கு ஒரு ஓடிறாரு பாருங்க. அப்போ ஸ்ரீகாந்த் அந்த விஷயம் தெரியாதுல, இவன் நம்ம ஐடியா நம்ம இது பணம் மட்டும் போட்டுட்டு பேர் மட்டும் இவன் வாங்கிட்டு போறான்ற மாதிரி இவருக்கு மூஞ்சி மாறி போயிடுது. இப்போ இப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது என்ன பார்த்தா பின்னாடி மகேஷ் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னா, ஹாய் ஸ்ரீகாந்த், நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நீ உன் கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னல, ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு டக்கு டங்கு கூப்பிட்டு, மகேஷ் இங்க வா, நான் இந்த அளவுக்கு மறந்து நிக்கிறேன்னா அதுக்கு விதை போட்டது மகேஷ் தான், ஏன்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா நீ பிச்சை எடுக்கதா லாக்கின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இப்போ நான் இவ்வளவு பெரிய இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் அவனை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. பிரஸ் மீட் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட போகும்போது அப்போ மகேஷ் கேட்கறேன், என் வேலை என்னடா ஆச்சுன்னா, உனக்கு இப்போ என்னால பிச்சை போட முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே கிளம்புன்ற மாதிரி ரொம்ப ஆர்ஷா பேச ஆரம்பிச்சிடறாரு. பேசிட்டு ஓரமா போய் நிற்கும் போது ரவி வந்து பேசுறாரு. ரவி வந்து என்ன சொல்ற, நீ ஏன் மகேஷ் கிட்ட இப்படி ட்ரீட் பண்ண அப்படிங்கும் போது, அது ஏன் இஷ்டம், என் கம்பெனி, யாருக்கு என்ன பிச்சை போடணும்னு எது போடணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இவர் தனியா போய் என்ன யோசிக்கிறாருன்னா, ரவி ஒரே ஒருத்தன் இங்க இன்வெஸ்டரா இருக்கிறதுனால மட்டும் தானே இவன் வந்து நம்மள கேள்வி கேட்டீங்கன்னா அதிகாரம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். சரி இவனை மாதிரி ஒரு 4-5 இன்வெஸ்டர் நமக்கு கிடைச்சாங்க அப்படின்னு பார்த்தா இவனும் ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டர் தானே இருப்பான், ஒன் அண்ட் ஒன்லி இன்வெஸ்டர் இவன் இருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு வேலை பண்றாரு. என்னன்னு பண்ணாங்கன்னா, அடுத்த நாள் நல்லா பொலிட்டிக்கல் ஆளுங்க மாதிரி இருக்காங்க, எல்லாருமே கம்பெனி வாசல்ல வந்து நின்றுட்டு போறாங்க. பொலிட்டிக்கல் ஆள்லாம் வந்து எதுக்கு இங்க நிக்கிறாங்க, அவங்க போகும்போது தான் ரவி உள்ள என்ட்ரி ஆகுறாரு. வந்துட்டு ஏன் இவங்கள இங்க வந்துட்டாங்க போது இவங்க வந்தது ரெட்டி மேம், அந்த டைம்ல அங்க இருக்கிற ஆளுங்கட்சி போல இவங்க ரெட்டி மேம், இவங்க வந்து நம்ம கூட இருக்கிறது நமக்கு அரசியல் சப்போர்ட் இருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா முன்னேற முடியும் அப்படின்னும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல்லாம் உன்னை பாலுங்கழுத்துல தள்ளுற ஒரு விஷயம், இப்ப நம்ம நேர்மையான வழியில முன்னேறிட்டு இருக்கோம், குறுக்கு வழியில போகாதன்னும் போது இந்தியால முன்னேற குறுக்கு வழி மட்டும்தான் ஒரே வழின்ற மாதிரி ஸ்ரீகாந்த் ஒரு பேச்சு பேசணும்னு இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நானும் அரசியல நிக்க போறேன், இவங்க கட்சியில எனக்கும் ஒரு இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு போஸ்டிங், ஸோ நான் கட்சியில சேர்ந்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் என்னால் டெவலப் ஆக முடியும். இன்னொரு விஷயம், நான் இன்னொரு ஒரு ஃபேக்டரி வாங்க போறேன், இந்த ஒரு ஃபேக்டரி வச்சு என்னால் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லும்போது அப்போ ரவின்னு சொல்ல, நம்ம ஆரம்பிச்ச 1 வருஷம் தான் ஆகுது, இவ்வளோ அர்ஜென்ட்ல நீ இன்னொரு ஃபேக்டரி ஓப்பன் பண்ணா நம்ம லாஸ்ல ஆயிட்டோம்னா நம்மளால அதுல இருந்து மீள்டே வெளியே வர முடியாது அப்படின்னும் போது அதெல்லாம் ஏன் இஷ்டம், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் பேசுறாரு. கூட்டிட்டு போய் அதை காமிக்கிறார். என்னன்னு பார்த்தா வேணுகோபால் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஃபேக்டரி தான் அது. அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த ஃபேக்டரியை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களால இது அதாவது ரன் பண்ணிட்டு எப்போ இதுல ப்ராஃபிட் வருதோ 1 yearல எனக்கு இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுங்க, 6 crores இருக்குன்னு அது விற்கிறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு பாருங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு, வேணா ரவிக்கு துளி கூட விருப்பம் கிடையாது, பட் வேற வழி இல்லை, இவர் ரொம்ப விடாப்படியா இருக்கனால இவரும் வாங்கிக்கிறாரு. முடிவு பண்ண பிறகு இங்க கொஞ்சம் சீன் வேற மாதிரி மாறுது. என்னன்னா, ஸ்வாதி ஊர்ல இருந்து வராங்க, அவங்களும் அப்ராட்ல தானே படிச்சுட்டு இருக்காங்க, ஸோ அங்க இருந்து இவரை பார்க்க வராங்க. ரொம்ப சந்தோஷமா நாட்கள் சந்தோஷமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செகண்ட் ஃபேக்டரிக்கான இனாகிரேஷனும் நடக்குது, எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதே கையோட இவர் என்ன பண்றாருன்னா, அப்பா அம்மா ஊர்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிலத்துல, அதாவது அவங்க அப்பா புதைக்க போனார் தெரியுமா ஸ்ரீகாந்த், அதே நிலத்திலே கல் வச்சு வீடு கட்ட ஆரம்பிக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் காமிச்சு இப்போ இங்க என்ன காமிக்கிறாங்கன்னா, ஸ்வாதி மறுபடியும் அமெரிக்காவே போறாங்க. ஸோ ரவி வீட்டுல லாஸ்டா இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வீட்டுல என்ன பண்றாங்கன்னா, பேசிட்டு இருக்கும்போது அப்போ டிவில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த வாட்டி பிசினஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணது அம்பானி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க ரவி வைஃப் வாய் வச்சு சும்மா இல்லாம அடுத்தது வந்து ஸ்ரீகாந்த் போலாண்ட் இண்டஸ்ட்ரி தான் வரப்போகுது அப்படின்னும் போது அப்போ அதுக்கு ரவி என்ன சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அம்பானிக்குள்ள நம்மள போட்டி போடக்கூடாது அப்படின்னும் போது ஸ்ரீக்கு டக்குன்னு ஆகுது, ஏன் அப்படி நம்ம போட்டி போடக்கூடாதுன்னா, அவங்க எங்க இருக்காங்க நம்ம எங்கடா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசும்போது, உன்னால முடியாது ரவி, நீ நினைச்சா முடியாது, பட் நான் நினைச்சா முடியுன்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசுறாங்க பாருங்க. அந்த டைம் ஒரு மாதிரி மனஸ்தாபம் மாதிரி ஆயிடுது. ஸோ ரவி வைஃபும் கோச்சிக்கிறாங்க, ரவியும் கோச்சிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கோச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, கொண்டு வந்த காஃபி அப்படியே வச்சுட்டு வா போலான்னு சொல்லிட்டு சுவாதியை கூப்பிடுறாங்க. அப்போ சுவாதி என்ன சொல்றா, காஃபியாவது குடிச்சிட்டு போடானும் போது, சாரி ஏர்போர்ட்ல உனக்கு எந்த காஃபியும் கிடைக்காதா, அங்க போய் குடிச்சிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஹார்ஷா பேசி இழுத்துட்டு போறாரு. அப்போ ஏர்போர்ட்டுக்கு போனோடனே சுவாதி சொல்றாங்க, நீ பணம் சம்பாதிக்கிறன்ற ஒரு காரணத்துக்காக சுத்தி இருக்க மனுஷங்களை நீ ஹர்ட் பண்ணாத, அந்த வேலையை மறுபடியும் பண்ணாத, அப்புறம் பணத்தை எப்பனாலும் சம்பாரிச்சிக்கலாம், மனுஷங்களை சம்பாரிச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க ஒரு பாயம் கூட சொல்ல போறாரு. இவர் பாட்னு ஓகேன்ற மாதிரி தனியா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு சுவாதி போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த அரசியல் இருக்க ரெட்டி மேம் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறது ரவி சொல்றாங்க, டே அந்த லேடி வேணாண்டா, அந்த ஒரு மாதிரி வேணான்னு இவர் ரவி எவ்வளவு எனக்கு பாதுகாக்க நினைக்கிறாரு, பட் இவர் கேட்கல. அந்த டைம்ல என்ன வேணுகோபால் கால் மேல கால் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் 2வது ஃபேக்டரி ஆரம்பிச்சு கொஞ்சம்
கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. பட் இவர் என்ன சொன்னார் 1 இயர்க்குள்ள நான் கொடுத்துறேன்னு சொன்னார். பட் அவர் ஃபோன் கால் பண்ணா இவங்க கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் அட்டன் பண்ணவும் மாட்டாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறமா ரவிக்கு கால் பண்ணி ஏன் வேணுகோபால் நம்பருக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்க மாட்டே அப்படின்னும் போது சரி கூட நான் பேசுறேன் அப்படின்றாரு. பேசினா என்னையா இவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை இன்னும் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்தை கேட்கும்போது இந்த மாதிரி என்ன சும்மா மன உளைச்சல் உண்டாக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணி செத்துருவேன், உங்க பேர் எழுதி வச்சு நான் செத்துருவேன்ற மாதிரி அவரை மிரட்டினோடனே அவர் பயந்து போனை வச்சிடறாரு. இதை ஜோ மேமும் கேட்டுறாங்க. ஸோ ஜோ மேம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி வந்து சொல்றாரு இவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்ட்டு. ஜோ மேமுக்கும் கோவம் இருக்கு. பட் அவங்க கிட்ட எதுவும் கேட்டுக்கல. அங்க கட் பண்ணா ரெட்டி மேம் ஃபோன் பண்றாங்க. இவர் எடுத்துன்னு ஓடுறாரு. எங்கன்னா ஏதோ ஒரு கடத்தரப்பு விழா போல அதை இவருக்கு ரிப்பன் கட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாரு. கூட் பண்ணி இவங்க கட் பண்ணிட்டு மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது வேணுகோபால் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன்னு பார்த்தாருன்னா கம்பெனி வாசல் இவரோட கம்பெனி வாசல்ல தான் வெளியே நின்றுட்டு இருக்காரு. இவங்க அப்போ செக்யூரிட்டியும் இவர் கால் பண்றாங்க. இந்த மாதிரி வேணுகோபால் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கேன், நான் கம்பெனில இல்லாத ஆளை எப்படிடா பார்ப்பாங்க அப்படின்போது உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்றாரு சார் அப்படின்போது சனிவே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ரெட்டி மேம்கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு. அந்த லேடி என்ன பண்ணிடுதுன்னு பாத்தீங்கன்னா போலீஸை வர வச்சு இந்த அவங்க வந்து கூட்டிட்டு போறதுக்கு அமுச்சு விட்டுறாங்க. இதை பார்த்த ரவி உள்ள இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து ரவியும் ஜோ மேமும் குடுகுடுன்னு அங்க இருந்து ஓடி வந்துட்டு இல்ல இவங்க எங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஃபேக்டரி ஓனரே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை கேட்கும் போது தான் ரவி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்போ ஜோ மேம் கிட்ட அவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் மேம் அவன் வந்து ஒரு சாரி சொல்லுங்க அப்படின்னும் போது அவன் சாரி கேட்க மாட்டான். ரவி கண்டிப்பா அவன் சாரி கேட்கவே மாட்டான். ஏன்னா அவன் ஓடி பழகல, அவன் போராடி தான் பழகிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கம் இருக்கிறதையும் ஜோ மேம் பேசுறாங்க. பட் இருந்தாலும் கஷ்டத்துல தான் இருக்காங்க. ரவி போய் சமாளிக்கிறாரு. அடுத்த நாள் வந்து இவர் இருக்கார்ல ஸ்ரீகாந்த், அவருக்கு அந்த கட்சியில ஏதோ பொறுப்பு கொடுக்க போறாங்க போல. அதுக்கு இவர் ரெடியாகி கிளம்பிட்டே இருக்கும்போது ஏதோ தேடிட்டு இருக்காரு. அப்போ ஜோ மேம் வந்து என்னடா தேடுற அப்படின்னு கேட்கும்போது இங்க ஸ்டிக் வச்சிருந்தேன் காணும் போது உனக்கு எதுக்கு ஸ்டிக் அப்படின்னும் போது நான் வெளியே போறேன் அப்படிங்கிறாங்க. எங்க போறேன் போது எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்புறம் சொல்றது ரவி உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பத்தி தான் அவன் நினைச்சிட்டே இருக்கான், பாவம் உனக்காக அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னும் போது எனக்காக யாரும் கஷ்டப்பட தேவையில்ல, ஈவன் நீங்க கூட எனக்காக கவலைப்பட தேவையில்ல, நீங்க எங்களை விட்டுட்டு ஆளால அவங்க வேலையை பாருங்க, என் வேலையை என்ன பாத்துக்க தெரியும், எனக்கு என்ன பாத்துக்க தெரியுங்கிற மாதிரி ரொம்ப வருஷா பேசிட்டு அந்த மாதிரி சொடக்கு போட்டு போக ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஓகேன்னு சொல்லி ஜோ மேம் அமைதியா இருக்காங்க. போயினே இருக்கும்போது தடுக்கி கீழே விழுற என்னன்னு பார்த்தா சேர். ஃபர்ஸ்ட் சீன்ல இவங்க சேர் வச்சு தடுக்கி வச்சிருப்பாங்களே அதே மாதிரி தான் தடுக்கி விழ வச்சுட்டு இப்போ உன்னால உன்னை பார்க்க முடிஞ்சுதா, ஸோ உன்னை சுத்தி இருக்கவங்க மட்டும் தான் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து நீ யாரை தேடி போறியோ அவங்க எல்லாரும் உன்னை குருடா மட்டும் தான் பார்ப்பாங்க. இந்த ரெட்டி மேம்ன்றியா அவன் கண்ணுக்கு நீ ஒரு குருடு மட்டும் தான், உன் குருடை வச்சு அவ அனுதாப ஓட்டு வாங்கிக்கணும்னு நினைக்கிறாளே தவிர்த்து அவளுக்கு உன்னை பத்தி எந்த ஒரு அக்கறையும் கிடையாதுங்கிற மாதிரி இவங்க தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. பட் இவரும் அதே புரிஞ்சுட்டு யோசிச்சுக்கினே போறாரு. அந்த கார்ல போயிட்டு அந்த கட்சி ஆஃபீஸ்ல போய் உட்காரும் போது மேம் நீங்க எனக்கு கண்ணு தெரியாத காரணத்துக்காக தான் எனக்கு சீட் கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, ஆமா கண்ணு தெரியாதனால தான் நான் சீட் கொடுக்குறேன், இல்ல நான் பிசினஸ் மேனு அதுக்காக வந்து கொடுக்குறேன். பிசினஸ் மேன்லாம் எனக்கு ஒரு லிஸ்ட்ல 10 பேர் இருக்கானுங்க, பட் கண்ணு தெரியாம பிசினஸ் பண்ற நீ ஒருத்தன் தான் இருக்க, ஸோ உனக்காக அனுதாப ஓட்டு எனக்கு கிடைக்கும், அதனால மறுபடியும் ஆட்சிக்கு வருவேன் போது அந்த மாதிரியான ஒரு எனக்கு அனுதாபம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து ஜோ மேம் கதவை தட்டி ரொம்ப கதறி அழுகுறாரு. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. நேரம் அடுத்தது ரவி வீட்டுக்கு தான் போறாங்க. ரவி வீட்டுல போய் அமைதியா உட்காந்துருக்காரு. உட்காந்த இடத்துல ஐம் சாரிங்கிறாரு. மறுபடியும் எனக்கு கேட்கல சொல்லும் போது மறுபடியும் ஐம் சாரின்றாரு. திருப்பி எதிர்க்க நடந்து வந்து ரவியை கட்டி பிடிச்சி ஐம் சாரின்னு கத்துறாரு. ஸோ உன் வாயில இருந்து இந்த சாரி வார்த்தை கேட்குவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரவி சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதோட இங்க சீன் கட் பண்ணா இவங்க போலன் கம்பெனி எப்படி பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு பாக்குறாங்க. அதே மாதிரி வேற ஒரு பெரிய கம்பெனி கூட இவங்களும் மர்ஜ் பண்ணி கம்பெனி நடத்திட்டு இருக்கும்போது இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அம்பானி ஒரு இதுல ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு வந்தது இல்லையா பிசினஸ் அதுல இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அந்த அவார்ட் பேரு ஸ்பெஷல் பிசினஸ் வின்னிங் அவார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரையும் கூப்பிடுறாங்க. அங்க பேச வர ரவி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு இவர் வந்து இங்க உட்காந்துறாரு. ஸோ இவரை பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு நான் முதல்ல இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நடந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், இதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்ற மாதிரிலாம் பேசிட்டு நீங்க இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம் நீங்க சும்மா ஸ்பெஷல் சொல்றது எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது எனக்கு ஹெல்ப் பண்ணது ரவி வந்து இப்போ கூட என் கடைசி வரைக்கும் என் கூட இருந்துட்டு இப்போ பாதியில என்ன ஸ்டேஜ்ல விட்டுட்டு அவர் தனியா போயிட்டாரு. பட் அவரும் தான் இதுல மெயின் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. எல்லாம் சொல்லிட்டு நீங்க எனக்கு கண்ணு தெரியாதனால இந்த அவார்ட் கூப்பிட்டு கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறதுனால இந்த அவார்டு எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரிட்டர்ன் கொடுத்துட்டு அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டி இவர் வெளியே அனுப்பிச்சுடுறாங்க. இவரே வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலா எனக்கு இந்த அவார்டு வேணாம், கண்ணு தெரியாதனால எனக்கு இந்த அவார்டு எனக்கு தேவை கிடையாது, நெக்ஸ்ட் இயர் நான் நார்மல் கேட்டகரிஸ்ல நான் செலக்ட் ஆகி அதுல நான் வின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டு வெளியே வரும்போதே படம் முடியுது. என் கிரெடிட்ஸ்ல அப்துல் கலாம் சார் நிஜமாலே இப்படி ஒரு கேரக்டர் இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்ததுனால அப்துல் கலாம் ஐயா ஒரு ஸ்கூல்ல சொல்றாரு இந்த மாதிரி இருக்கான் ஒரு பையன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ற மாதிரியும் ஒரு சீன் இருக்கு. அடுத்தது அந்த ஒரிஜினல் ஸ்ரீகாந்தியை நம்ம காமிச்சு அப்படியே இந்த படத்தோட முடிக்கிறாங்க. வேற